சார் இங்க பாருங்க சார், முதல்ல ரெக்கார்ட் பண்ண பாட்டோடைய விதமே வேற மாதிரி இருந்தது. நான் தான் சொல்றேன்ல, கேடி சாரோட வாய்ஸை பார்த்தீங்கன்னா அது பழைய பாட்டுகளோடது. அந்த விஷயத்துல யாரும் அவரை பீட் பண்ண முடியாது. நீ சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா இதோட 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. யாரு அவன், லூசா? இன்னும் பாட்டு பாடவே மாட்டேங்கிறான். ஸ்டுடியோ ரெண்ட் ஓடிட்டே இருக்கியா, என்னையா இது? அதை கண்டிப்பா பே பண்ணிடலாம். எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்க தானே செய்யும். நீங்க தாஜ்மஹாலே பாருங்க, ஒரே நாள்ல கட்டிட முடியுமா? சரியான ஆளை பிடிச்சிட்டு வந்தப்போ 1 ஹவரா அப்படி என்னடா பெரிய ரிஹர்சல் இது? போய் பார்த்து தொலையாண்டா போ. பாட்டை பாட சொல்லியா முடிச்சுட்டு ஒரு மீட்டிங் வேற போகணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். பொறுமையா இருந்தா நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம். நீ சொல்ல மாட்டேன், நானே போய் சொல்றேன். அட இருங்க சார், உட்காருங்க, நான் சொல்றதை கேளுங்க. அவரோட கான்சென்ட்ரேஷனை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க டிஸ்டர்ப் பண்ணி இன்னும் 1 மணி நேரம் ஆயிடும். மூடு கொண்டு வரானா இல்ல உட்காந்து டைம் பாஸ் பண்றானா? गाइस आई एम रेडी. பாருங்க, நான் தான் சொன்னேன்ல, இப்ப பாடுறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. ஒரு நிமிஷம் சார், கேடி சாருடைய ஜிஞ்சர் வாட்டர் காலி ஆயிடுச்சு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். கடவுளே, சீக்கிரம் போயிட்டு வாடா. அட என்ன சார் நீங்க, நான் இப்ப டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துருவோம் பாருங்க. யூ டோன்ட் வரி சார். கேடி சார், வாயில இருந்து நுரை தள்ளி இருக்கு. இதுக்கு விஷம் கூட காரணமா இருக்கலாம். ஆனா இந்த கீடி தரையில விழுந்து கிடந்திருக்கான். அநேகமா சாகிறதுக்கு முன்னாடி இந்த கிராஸ்ல அநேகமா இந்த ஸ்டூல்ல தான் உட்காந்துருக்கான் போல இருக்க. அவன் இங்கிருந்து பாட்டு பாடி இருப்பான் போல இருக்கு. சார், இங்க கேமரா இருக்கு பாருங்க. இந்த ஃபுட்டேஜ் ரிவைண்ட் பண்ணி பாரு, ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த பாடியை யாரு முதல்ல பார்த்தது? சார், மோனு, கேடியோட அசிஸ்டன்ட். மோனு, சொல்லுங்க சார். இந்த பேப்பர்ல நான் நிறைய படிச்சிருக்கேன். அவருக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ற பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாரா? இல்ல சார். ஆனா சார், எப்போ ரிஹாப்ல இருந்து திரும்ப வந்தாரோ அவர் ட்ரக்ஸ் எடுக்கிறத முழுசா விட்டுட்டாரு சார். அப்படியா? நான் ஃபுட்டேஜை பாத்தியா? பேட்டரி டவுன் சார், ஆன் ஆகலை. அந்த டம்ளரை கொடுமா இங்க. இந்த டம்ளர் அந்த உள்ள சேருக்கு பக்கத்துல கடந்துச்சு. அடியில என்ன இருக்குதுல? சார், நான் ஜிஞ்சர் வாட்டர் ரெடி பண்ணிட்டு கேடி சாருக்கு கொடுத்தேன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. சாகிறதுக்கு முன்னாடி கேடி சார் ஏதாவது சாப்பிட்டு இருந்தாரு இல்ல குடிச்சிருந்தாருன்னா அப்படின்னா அது அந்த ஜிஞ்சர் வாட்டர் இதை ரெடி பண்ணதில்ல. நான் என் உயிரை கூட கொடுப்பேன் சார். ஆனா கேடி சார் மேல ஒரு கீரல் கூட விட மாட்டேன். நீங்க சிஐடி ஆளுங்க சார், சந்தேகப்படுறது உங்களுடைய வேலை. ஆனா சார், நான் சத்தியமா சொல்றேன் சார், ஜிஞ்சர் வாட்டர்ல நான் எதையுமே மிக்ஸ் பண்ணல. சரி, ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்னல கேடி சார் வந்து ட்ரக்ஸ் அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டாரு அப்படின்ட்டு. அப்படின்னா இது என்னது சார்? அது தொண்டை அடிப்பு கிளியர் பண்றதுக்கான மாத்திரை தான் சார். கேடி சார் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அதை சாப்பிடுவார் சார். இன்னைக்கும் சாப்பிட்டாரா? நான் அதை பார்க்கல சார், ஆனா கண்டிப்பா எடுத்திருப்பாரு. ஏன்னா இது இல்லாம அவர் பாடவே மாட்டாரு. உன்னை தவிர இங்க வேற யார் யார் இருந்தாங்க? நான், அப்புறம் நிதிஷ் இங்க இருந்தாரு, அவர் சவுண்ட் இன்ஜினியர். அப்புறம் அவருடைய நாய் சார். அந்த நிதிஷ் எங்க? தெரியல சார். அவரு கேடி சாருடைய பாடி நான் பார்க்கும்போது அவர் இங்க தான் இருந்தார் சார். அதுக்கப்புறம் அந்த ஆள் எங்க போனாருன்னு தெரியல சார். அப்படின்னா கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டானோ? போட்டோ இல்ல ஃபோன் நம்பர் ஏதா இருக்கா? இருக்கு சார். இன்னைக்கு காலையில கூட ஒரு செல்ஃபி எடுத்தோம். இங்க பாருங்க சார். அது கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணு, எங்க பதுங்கி இருக்கான்னு புடிங்க. அண்ட் இந்த கேமராமேனை வர சொல்லுங்க. என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க? கேடி சார் அவர் பாடும்போது அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை சோஷியல் மீடியாவில் போட்டு விடுவார். தன்னுடைய ஃபேன்ஸ்க்காக
அவர் இறந்து போன விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் சார். எல்லாம் ஒரு நேரம் சார். ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ஷாக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கொலைகாரனுக்கும் ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருக்க. ஒருவேளை அவன் இந்த ரெக்கார்டிங்க்கு வந்துருத்தானா? அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜில் இருந்து ஏதாவது கிடைச்சதா? டாக்டர் சார், அதுல நிறைய இருக்கு சார். பங்கஜம் பூர்வியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது கிடைக்கும் சார், வெயிட் பண்ணுங்க சார். சரி, உங்க விஷயத்த சொல்லுங்களேன். விஷத்தை பத்தி ஏதாவது தெரிய வந்ததா? அந்த ஆள் எப்படி இருந்தா? இல்லை, எனக்கு ரொம்பலாம் எதுவும் தெரிய வரல. அப்ப எதுவுமே தெரியலையா சார்? 2 மணி நேரம் ஆச்சு சார். 2 மணி நேரம் உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்றீங்க. தாரிகா, உங்களுக்காவது ஏதாவது தெரிஞ்சுச்சா? இங்கன்னா மேக்ஸோட டேபிள் கிளாஸாக நடக்குது. 2 1 சார் 2, 2 2 சார் 4ன்னு சொல்கிறதுக்கு. பிரதர், இது ஃபாரன்சிக் லேப். இங்கே மூளையை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, பிரெயின் ஒர்க்கு. உனக்கெல்லாம் அதை பற்றி என்னையா தெரியும்? இங்கே நின்னாலே அப்படியே ரத்தம் கொதிக்கும். ஆமா, நாங்க சும்மா வெளியில காத்து வாங்க தானே போறோம், ஒரு வேலையும் பண்றது இல்ல. இத பாரு சோழனுக்கு, இப்ப வரைக்கும் உனக்கு என்னென்ன தெரியுமோ அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லு. பாரு, இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். இவனுக்கு மரணம் விஷத்தால தான் ஏற்பட்டிருக்கு. அந்த விஷம் எப்படிப்பட்டதுன்னா உடனடி அஃபெக்ட் பண்ணிருக்கு. அதாவது மனுஷன் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே க்ளோஸ் ஆயிடுவான். அப்படின்னா அது ஜிஞ்சர் வாட்டர்ல கலந்துருக்க வாய்ப்பே இல்லைல்ல. ஏன்னா அவர் 1 hour பிஃபோர் குடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த த்ரோட்டை கிளியர் பண்றதுக்கான டேப்லெட் இருந்துச்சு, அதுல இருந்திருக்குமா? இல்ல இந்த டேப்லெட்டை நான் செக் பண்ணிட்டேன். இதுல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பின்ன மத்தபடி இந்த எதுவும் சாப்பிடல, குடிக்கலையே. தெரியும் தான் கேக்குற. இவன் உடம்புக்குள்ள விஷம் சாப்பாடு மூலமாவே இல்ல தண்ணி மூலமா தானே போயிருக்கணும். இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா? அட பாஸ், நான் தான் சொன்னல, ரொம்ப டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம், இவனோட மூக்குல இருக்கிற மியூக்கஸ் மெம்பரேன்ல இருந்து விஷத்துடைய ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஏதோ சாப்பிடுற பொருள் மூலமா தான் அந்த விஷம் இவனோட உடம்புக்குள்ள போயிருக்கு. ஆனா ஸ்டுடியோல என்ன சொன்னாங்கன்னா, அவர் எதுவும் சாப்பிடவும் இல்ல, குடிக்க கூட இல்லையாமே. ஆஹா, அபிஜித், அது அந்த கேமரா ஃபுட்டேஜ்ல இருந்து தான் தெரியும். அந்த கேடு என்ன சாப்பிட்டா என்ன குடிச்சான். என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான். ஃபுல் ஃபுட்டேஜும் செக் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. கேடி சாகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜை மட்டும் செக் பண்ணு. மத்த கேள்விக்கும் பதில் சார், கிடைக்கும். கடைசி 5 நிமிஷமா? ஆனா டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த விஷம் 5 நிமிஷத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருமா. சோ அதுக்கு முன்னாடி விஷம் பாடிக்குள்ள போக வாய்ப்பில்லை. சோ செக் பண்ணி பாத்துருங்க. அப்ப நாம 56 மினிட்ஸ்ல இருந்து பார்க்கலாம். சார், ஒரு நிமிஷம். இங்க இந்த ஃப்ரேம்ல அவன் முகத்துக்கு பக்கத்துல பாருங்க, ஏதோ ஒயிட் டாட் மாதிரி தெரியுது. சார், அது கேமரா லென்ஸோட ஏதோ அழுக்கு ஒட்டியிருக்க மாதிரி இருக்கு. அப்படியா? சரி, ஓட்டு. சார், இந்த கேடி எதுவும் சாப்பிடவும் இல்ல குடிக்கவும் இல்லையே சார். அப்புறம் அவன் எப்படி செத்து போனா? டாக்டர் சார் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா என்ன? இல்லைன்னா அந்த விஷம் லேட்டா தான் வேலை செய்யுமா? எஸ் அபிஜித், அப்படி கூட நடந்திருக்கலாம். அந்த விஷம் வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல கேடி உடம்புக்குள்ள போயிருக்கலாம்ல. சார், ஃப்ரெண்டு, நிதிஷ் பத்தி தெரிஞ்சிடுச்சு. அவன் கிரெடிட் கார்டால இப்பதான் பேமெண்ட் பண்ணிருக்கான். அவசரப்படாத, ஸ்லோவா போ. ஸ்லோவா போங்கிறல. கமான் கமான், நான் தான் சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? ஏன் மாறத நிப்பாட்டா? வந்துட்டாரு பாரு அந்தாலே. அப்படிதான், ஈஸி ஈஸி, வெரி குட். ஹலோ, நீங்க தானே நிதிஷ்குமார்? ஆமா, நான் தான். அது நீங்க யாரு? நாங்க சிஐடி. சிஐடியா? நீங்க எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? டே அண்ட் லைட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோல நீ தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? ஆமா, பண்றேன். கொலை செஞ்சுட்டு ரொம்ப ஃபாஸ்டா யாருக்கும் தெரியாம ஓடி போயிட்டீங்க. வாட் நான்சென்ஸ்? யார் கொலை பண்ணாங்க? கேடியை கொலை பண்ணிட்டு யாரோட கொலைன்னு கேக்குற? வாட்? கேடி செத்துட்டானா? ஆனா எப்படி? இன்னைக்கு காலையில கூட நான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோல காலையில ரெக்கார்டிங் பண்ண தான் வந்திருந்தான். ஆனா அவனுக்கு என்ன தெரியும்? பாட்டு பாட வந்த இடத்துல அவன் உயிரே போவன்னு எப்படியா தெரியும்? யார் அவனை கொன்னது? அத நீதாயா சொல்லணும். ஏன்னா கொலை நீ தானே பண்ணிருக்க. என்ன? நான் எதுக்காக கேடி கொல்லணும்? அவரை கொலை பண்ணதுனால எனக்கு என்ன யூஸ்? அப்புறம் எதுக்கு அங்க இருந்து நீ ஓடுன? அவசரமா எதுக்கு இங்க வந்த? என் நாய் என்ன கடிச்சிருச்சு, அதுக்கு இன்ஜெக்ஷன் போடலான்னு தான் இங்க வந்தேன். சார், இந்த ஆளு போய் சொல்றான். நாய் வந்து நன்றி உள்ள ஜீவன்யா. அது எப்படி ஓனரே கிடைக்கும்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பாருங்க, இங்க பாருங்க. சார், இந்த ஆள் சொல்றது சரிதான், பயங்கரமா கிடைச்சிருக்கு. ஆமா, இந்த நாயோட பேர் என்ன? ப்ரூனோ. எப்பவுமே இவன் அமைதியாக தான் இருப்பான். அன்னைக்கு நான் டாக் பேக் வழியாக கேடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தபோது இவன் திடீர்னு குறைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என் காலையும் நல்லா கடிச்சிட்டான். சார், நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, நாய்ங்களுக்கு 6th சென்ஸ் இருக்கும்.
அப்போ அதுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். கேடியை யாரோ கொலை பண்ண போறாங்கன்னு. அதனால தான் அது குலைச்சிருக்கு. இவரை கவனிக்கல, அதான் இவரையே கடிச்சிருக்கு. பங்கஜ், இப்ப நீ சொன்ன இந்த விஷயம் இருக்கு பாரு, அத தப்பி தவறு கூட ஏசிபி சார் காதல போட்டுறாதரா. ஏன்? அவருக்கு இந்த மூட நம்பிக்கைலாம் சுத்தமா பிடிக்காதியா. இன்னைக்கு காலையில அந்த சிங்கரை பாக்கிறதுக்கு யாரெல்லாம் வந்தாங்க? அவருடைய பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் வேற யாரு? சொல்ல யாரு? இல்ல வேற யாரும் வரல. பாரியா, நான் உங்ககிட்ட லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சிஐடி கிட்ட நீ எதையும் மறைக்க கூடாது. என்ன தெரியுமோ அதை அப்படியே மறைக்காம சொல்லணும், புரியுதா? அது என்னன்னா, ஸ்டுடியோடைய ஓனர் ரஞ்சித் சார் வந்திருந்தாரு. ஏன் இந்த விஷயத்த இவ்வளவு நேரம் யோசிச்சு ஸ்லோவா சொல்றேன்? அன்னைக்கு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. எதுக்கு சண்டை போட்டாங்க? அது என்ன எதுன்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயத்த நீங்க ரஞ்சித் சார்கிட்ட சொல்லிடாதீங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னனும் சொல்லாதீங்க. இல்லைன்னா கடைசியில் ஏன் வேலை போயிடும். உன் வேலையை பத்தி நீ கவலைப்படாத. உனக்கு நாங்க வேலை தரோம், சரியா? அந்த ரஞ்சித் இப்ப எங்க இருப்பான் அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. உண்மைதான் சார். அவ செத்துட்டாங்கிற செய்தி கேட்டோன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கேடி செத்துட்டான்னு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு குதூகலம் அடைச்சேன். என்ன வருத்தம்னா, என் கையாலேயே நான் அவனை கொன்றிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கேடி மேல அவ்வளவு வெறுப்பா? என்ன காரணம்? எத்தனை காரணம் சார் சொல்லணும்? சார், அவன் சரியான ஒரு ஃப்ராடு சார். அவனை ஒரு கேடியா மாத்தினதே நான் தான் சார். அவனோட முதல் மியூசிக் கான்சர்ட் நடத்தினதும் நான் தான். அதோட ஆல்பத்தையும் நான் தான் பண்ணேன். என் மூலமா தான் அவனுக்கு டிவியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சான்ஸ் கிடைச்சது. வெற்றி மேல வெற்றி கிடைச்சதும் அவன் என்ன தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒருத்தனை மேனேஜரை வச்சிட்டான். இது எல்லாத்தையும் விட அவன் பேண்ட் ஆளுகளையே விட்டுட்டு போயிட்டான். இடியட், நன்றி கட்டவன். உங்க பொண்ணு ஆலியா, என் பொண்ணு தான் ஆலியா. அவ அவனை ரொம்பவே காதலிச்சா. ஆனா அவளையும் அவன் ஏமாத்திட்டான். இவ்வளோலாம் நடந்திருக்கு அப்படின்னா ஆலியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த பாடகரை பார்க்கறதுக்கு ஸ்டுடியோ போனாளா? ஆமா சார். அவ எல்லார்கிட்டையும் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தா. கேடி கிட்ட ஆல் த பெஸ்ட் சொல்ல போறேன்னு. கேடி மேல அவ்வளவு வெறுப்புல இருக்காரு. உண்மையதான் சொல்றாரு இவரு. இந்த ஆள் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. அப்ப அந்த பேண்ட்ல இருக்கிறவங்க தான் எவனோ பண்ணிருக்கணும். சரி, பார்க்கலாம். ஓ மை காட். என்னாச்சு சார்? தாரிகா பாரு, கேடியோடைய மரணம் விஷத்தால தான் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த விஷம் சாப்பாடு இல்லைன்னா தண்ணி வழியா அவன் உடம்புக்குள்ள போகவே இல்லை. அப்புறம் இந்த விஷம் மூக்கு வழியா தான் உள்ள போயிருக்கு. இந்த விஷத்தை கேடி இன்ஹேல் பண்ணியிருக்கான் தாரிகா. சார், அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப கேடியோட மரணம் எந்த ரூம்ல நடந்துச்சோ அந்த ரூம்ல விஷவாயு இருந்துச்சா? இப்ப அதை தான் சொல்லுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல தாரிகா. அந்த ரூமுக்குள்ள விஷத்தன்மை உள்ள கேஸ் எப்படி போச்சு? அது சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டுடியோ. அதை 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி அந்த விஷத்தன்மை கொண்ட கேஸ்? இந்த கேபின் ஃபுல் அண்ட் ஃபுல் சீல் பேக்காவே இருக்கு. அப்படி கேஸ் லீக் ஆச்சுன்னா இந்த டோர் வழியா தான் வந்திருக்கணும். ஆனா இந்த டோரும் க்ளோஸ் ஆயிருக்கு. கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா எப்படி வந்திருக்கும்? பங்கஜ், ஒருவேளை ஏசியோட வெண்ட் வழியா வந்திருக்கலாம்ல? ஏசியை செக் பண்ணலாமா? இங்க ஏகப்பட்ட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கே. ரொம்ப நேரம் வாசிச்சா இதுவும் சூடாயிடுமோ? இல்ல சார், இது எல்லாமே அனலாக் பேஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். இந்த ஏசி இருக்குல்ல, அது பர்ஃபெக்டாக தான் இருக்கு. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஷியா, யாராவது ஏசியோட கேஸில் ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன? ஷோர் 100%. அதாவது ப்ராப்ளம் என்னன்னா, அதாவது ஏசியோட யூனிட் இருக்குல்ல, அது 1 வே யூனிட். அதனால யாராவது கேஸ் லீக்கிங்க பண்ணோம்னா அது அங்கேயே ஏற்பட்டிருக்கும். ஆனால் அங்கே எதுவும் ஆகலை, இங்கே மட்டும் தான் ஆயிருக்கு. பிரமாதம்.
ஏசி விஷயத்துல எக்கு தப்பா எதுவும் பண்ணல. ரூமுக்குள்ளேயும் எந்த வெண்ட்டும் இல்ல. அப்படின்னா அந்த பாய்சனஸ் கேஸ் எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்திருக்கும்? ஒருவேளை அந்த கேஸ் இல்ல, வேப்பரா இருந்திருக்கு. வேப்பரா? ஆமா, நாம கேடியோட ஃபுட்டேஜ்ல பார்த்தோம்ல, அவன் முகத்துக்கு முன்னாடி ஒரு புகை மண்டலம் மாதிரி இருந்ததுல, அந்த விஷத்தன்மை கொண்ட கேஸ் அந்த வேப்பர் தான். ஓகே, ஒத்துக்கிறோம் பூர்வி. அந்த பாய்சன் கேஸ் இல்ல வேப்பர் தான் வச்சுப்போமே. அப்பவும் ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த வேப்பர், பாய்சனஸ் வேப்பர், அது எந்த பக்கமா வந்திருக்கும்? கேடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் போல இருக்கு. ஏன் சார் இருக்காது? எங்களை அந்த ஆள் எப்போவோ விட்டுட்டான். தன்னோட கரியரை உருவாக்க தானாக கிளம்பிட்டான். அதுக்காக அவனை யாராவது கொலை பண்ணுவாங்களா என்ன? இல்லை சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேடியை கொல்லணும்னு நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல சார். சார், நாங்கள் எல்லாருமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். மியூசிக்ங்கிறது எங்களோட ஹாபி சார். கேடி எங்களுக்குள்ளே இருந்த திறமைகளை கண்டுபிடிச்சு இந்த பேண்டில் எங்களை மெம்பர் ஆக்கிட்டார் சார். இன்னைக்கு காலையில தான் அவரை சந்திக்க போனோம் சார். எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, கேடிக்கு இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சிருந்தா, நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கே போயிருக்க மாட்டேன். கேடி உங்களையும் பேண்டை விட்டுட்டு போயிருக்கா, ஆனால் நீங்கள் எதுக்காக பார்க்க போனீங்க? சார், அவருக்கு பெஸ்ட் விஷயம் சொல்லதான். ஆமாம் சார், ஆக்சுவலி நான் அங்கே மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் போனேன். மன்னிப்பா? எதுக்கு சார்? ஆக்சுவலி கேடி எங்கள் அவரோட பேண்டை விட்டுட்டு போயிட்டாரு. லீலாவே கூட கூட்டு போகணும்னு நினச்சாரு. அதனால தான் எங்களோட பேண்டு பிரேக் ஆயிடுச்சு சார். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருந்தோம்னா இந்த மியூசிக் வேர்ல்டே ஆட்டி படைக்கலாம். சாரி கேடி, எனக்கு ஆம்பிஷன்ஸை விட முக்கியம் லாயல்ட்டி தான். அப்புறம் இன்னொரு விஷயம், உன்ன மாதிரி என்னால இந்த பேண்ட் விஷயத்துல பொய் சொல்ல முடியாது. பொய்யா? நீ என்ன சொல்ற? இங்க பாரு லீலா, நாம ஒன்னா சேர்ந்தா பெரிய லெவலுக்கு போயிடலாம். இந்த பேண்ட்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாருமே வேஸ்டான ஆளுங்க, டைம் பாஸ் பண்றானுங்க. ஓஹோ, இப்ப அவங்க எல்லாரும் வேஸ்ட் ஆயிட்டாங்களா? ஞாபகம் இருக்கா? நீ தானே அவங்க எல்லாரும் காலேஜ்ல இருந்து செலக்ட் பண்ண? அது அப்போ. ஆனா அப்ப ஆலியா இறந்து போயிட்டா. எனக்கு அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, முக்கியமா நம்ம 2 பேருக்காக தான். காட், மணி, இன்வெஸ்ட்மெண்ட், அதை தாண்டி நீ வேற எதுவும் யோசிக்க மாட்டியா? இவ்ளோ நாளா நான் உன்னை நினைச்சதை விட நீ ரொம்ப பயங்கரமான செல்ஃபிஷான ஒரு ஆள். லீலா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ லீலா. நீ இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ யாரும் இல்லாம எதை வேணாலும் செய்ய முடியும். இன்ஃபேக்ட் நீ ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷ் and I hate you. லீலா, ஒரு நிமிஷம். என்னடா சொன்ன? நீ இங்க என்ன பண்ற? எங்க பேண்ட் என்ன சொன்ன? ஒண்ணுக்காகதா? என்ன பண்ற? விடு அவனை. ஜெதின் ஒரு நிமிஷம் இரு. எம்எல்ஏ கை வச்சிட்டியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வாயமுறா, நீயே எல்லாத்தையும் எழுந்துட்டு ஒண்ணு இல்லாம நடுரோட்ல இருக்கிற. நீ எப்படி அவனை காப்பாத்துவ? பாருங்க கைஸ், நல்லா கேட்டுங்க. இந்த பேண்ட்ல என் பேரை மாத்துறது மட்டும் இல்லாம எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறனோ அது எல்லாத்தையுமே நான் திரும்ப எடுத்துக்குவேன். அதுவும் ஒரே வாரத்துல. புரிஞ்சுதா? 2ல 1 பார்த்தலாம்டா. அதனால தான் நான் மன்னிப்பு கேட்க போனேன் சார். அவன் பணத்தை திரும்ப கொடுக்குற நிலைமையில நாங்க இல்ல. கொலை பண்றதுக்கு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? சார், இப்போ நீங்க எங்களை சந்தேகப்படுறீங்களா? நீங்க எல்லாருமே சந்தேக லிஸ்ட்ல தான் இருக்கீங்க. நீங்களும் தான். நானா? நான் என்ன பண்ண? நீ எடியோட காதல்னால டிஸ்டர்ப்டா இருந்தல சார். அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா என்னை விட பெரிய ரீசன் ஆலியா கிட்ட தான் இருக்கு. ஹே, நீ என்ன சொல்ற? எனக்கு யாரையாச்சும் கொல்ல தைரியம் இருந்திருந்தா நான் முதல்ல உன்னதான் கொண்டு இருப்பேன். நான் லவ் பண்றவன இல்ல. சார், நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட இந்த இன்வெஸ்டிகேஷனால எங்க பேண்டுக்கு பெரிய ப்ராப்ளம். அட என்ன சார் சொல்றீங்க? நான் பாட்டு பாடவா? நான் பாத்ரூம் சிங்கர் கூட கிடையாதே. என்னையா நீ? டாக்டர் சொன்னா பாடித்தான் ஆகணும். சும்மா பாடு கண்ணா, பாடு. சும்மா அடிச்சு விடுறா. பாடுறே. எனக்கு இங்க எல்லாமே அதே மாதிரி இருக்கணும். கேடி சாகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எக்ஸாக்ட்லி இருக்கணும். எதுவும் இங்க அங்கன்னு மாறக்கூடாது. டாக்டர் சார், நீங்க கவலையே படாதீங்க. நாங்க அதே மெத்தடை ரீக்ரியேட் பண்றோம் உங்களுக்காக. ஓகேவா? அதாவது சம்பவம் நடந்த மாதிரி. ஓகே. மைக் எங்க வைங்க. வாக்கண்ணா. சார் நல்லா யோசிச்சு பாருங்க சார். நான் எப்படி சார் பாடியா? பாடு. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நீ எவ்வளவு நல்லா பாட போற. பாடு சீக்கிரம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெக்கார்டிங் ஆரம்பிங்க. பங்கஜ், ஆரம்பிக்கலாமா? ப்ரூனோ, காம் டவுன். ஓகே பங்கஜ், ஸ்டார்ட். இளமை இதோ இதோ, இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ,
காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோரும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ. டாக்டர் சார் உள்ள எல்லாமே நார்மலா தான் இருக்கு. பங்கஜ் உள்ள எல்லாம் ஓகே தானே? சார் அந்த ரூம் சவுண்ட் ப்ரூஃப். இங்கேருந்து அங்கே பேசுறது கேட்கணும்னா நம்ம டாக் பேக்கை ப்ரெஸ் பண்ணி தான் பேசணும். ஏய் பங்கஜ் வெளில வாடா. இந்த டாகு பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் ஏன் குலைக்குது? கரெக்டாக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அது எப்படி கரெக்டாக குலைக்குது? குலைக்கிறது மட்டும் இல்லை, அது கடிக்கவும் செய்யும். இதே மாதிரி தான் அன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன கடிச்சிருச்சு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அது கோவத்தில் கொந்தளிக்குது அப்படின்னா இந்த டாக் பேக் பட்டன்னால ரொம்ப அதிகமான ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டு இந்த பக்கம் வந்திருக்கு. அதனால அந்த டாகி அதை கேட்டதும் அப்படியே இரிட்டேட் ஆயிடுது. ஆனா சார் எனக்கு அந்த மாதிரி எந்த சவுண்டும் கேட்கலையே. எனக்கு அந்த மாதிரி எதுவும் கேட்கவே இல்லையே. உனக்கு கேட்காது, ஏன்னா அதெல்லாம் ஃப்ரீக்வன்சியோடைய விளையாட்டு. ஒரு மனுஷன் 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 வரைக்குமான ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸை மட்டும்தான் கேட்க முடியும். ஆனா டாகி அதை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸை கேட்க முடியும். ஏறத்தாழ 25,000 ஹெர்ட்ஸ் சவுண்டை அதால கேட்க முடியும். அவ்வளோ ஷார்ப்பான சவுண்ட்ஸை கேட்டு தான் அது இரிட்டேட் ஆகுது. ஓகே, ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த டாகி எதுக்காக என்ஜினியரை கடிச்சதுன்னு. ஆனா நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோன்னு அது மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. அதான் அந்த பாய்சனஸ் வேப்பர். அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா முதல்ல எனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்காக எனக்கு பங்கஜ் வேணும். சார், நம்ம என்ன இங்கே பண்ண வந்திருக்கோம்? வாப்பா சொல்கிறேன், வா. சார் 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 இங்கே என்ன சார் பண்ண வந்திருக்கோம்? பங்கஜ், உனக்கு குல்ஃபி பிடிக்குமா? அட, குல்ஃபினோட ஃபேவரட் சார். அவ்வளோதான், உனக்கு நான் குல்ஃபி வாங்கி தரதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். வா, முதல்ல குல்ஃபி சாப்பிடலாம், வா. அட லவ்லி. ஆனால் இங்கே குல்ஃபிக்காரனே காணுமே. வருவான்ப்பா, பொறுமையாரு. நம்ம வேலை முடிஞ்ச உடனே அவன் வந்துடுவான். சார், ஆனால் என்ன வேலை சார்? அட என்னையா, அது ரொம்ப பெரிய வேலை, தெரிஞ்சுக்க. பெரிய வேலை? ஆமா சார், சொல்லுங்க சார். நீ என் பின்னாடியே வரணும், வா. பெரிய வேலைனாரு, பின்னாடியே போகணுன்றாரு. என்ன சார் நீங்க? சார், ஹேய், அந்த டாகி ரொம்ப கியூட்டா இருக்கு. சார் கியூட்டா இருக்கு. வா, அது கூட விளையாடலாம். என்னது விளையாடலாமா? சார் சார் வேணாம் சார், கடிச்சிரும். என்ன சார் இது? அட ஒன்றும் இல்லைப்பா, நீ என் கூட வா. இந்த ஆளுக்கு வேற வேலையில. அட என்ன சார் பண்றீங்க? ஓப்பன் பிளேஸ்ல விசில் அடிக்கவா? இது நல்லவா இருக்கும்? உங்ககிட்ட விசில் அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? அப்படி இல்லை சார். ஆனா ஏசிபி சாருக்கு தெரிஞ்சதுன்னா சுத்தமா பிடிக்காது. பாய முடு. ஏசிபி சார், பங்கஜ், இது ஒன்றும் சாதாரண விசில் இல்லை, இது ஒரு ஸ்பெஷல் விசில். இது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி விசில். பாரு, அந்த டாக் எப்படி ரியாக்ட் பண்ணது மட்டும் பாரு. என்ன சொல்றாரு இவரு? சார், அதை ஃபைட் பண்ணிடுச்சு சார். விட்டுருமா, என்ன விட்டுரு. அப்போ அதான் விஷயம் போல இருக்கு. ஹை ஃப்ரீக்வன்சி. காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, எப்பா விட மாட்டேங்குது. போதும். காப்பாத்துங்க. எனக்கு காப்பாத்துங்க, கடிச்சிட்டு போல இருக்கு சார். அதோட பல பாருங்க. தானே செஞ்ச என்னத்தை பார்க்கணும்? எனக்கு கடிக்க விட்டு பாக்குறீங்களா? நான் என்ன பார்த்தேன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டை கேட்டதும் அது எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு பார்க்கணும்ல. அந்த நிதிஷோட டாக் மாதிரி எப்படி துரத்துச்சுன்னு பார்த்தல. அது அட்டாக் பண்ண வந்துச்சு. ஆனா நீங்க அதை பார்த்து ஜாலியா இருக்கீங்களா? அதுக்கும் இந்த கேஸுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு. நீ வேணும்னா பாரு, லேபுக்கு போய் இப்பவே அந்த கேஸை நான் சால்வ் பண்றேன், பாரு, வா. அப்ப என்னோட குல்ஃபி ஏசிபி சார்கிட்ட இருக்கு. வா. அந்த நாயை கூட்டிட்டு போங்க. யாராவது இப்படியே விட்டு வைப்பாங்க? எனக்கு கடிச்சிட்டு போல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு குல்ஃபி தந்தே ஆகணும். நான் ரொம்ப தூரம் ஓடி இருக்கேன். ஏசிபி சார்கிட்ட குல்ஃபி இருக்கு, வாங்கிக்கலாம், வாப்பா. தாரிகா, இங்க பாரு. உனக்கு இந்த ஃபுட்டேஜ்ல வித்தியாசமா ஏதாவது தெரியுதா? பாஸ் பண்றேன்.
ஆமா சார், இந்த 56 மினிட்ல ஒரு வேப்பர் வருதுல கேமரா லென்ஸ்ல, அதுதான் கேடியோட மரணத்துக்கு காரணம். ஆனா தாரிகா, ஒரு விஷயம் தெரியுமா? சில விஷயங்கள் கீழே இருந்து மேலே போகும் தெரியுமா? அதுதானே சார், அதாவது கீழே இருந்து மேல் நோக்கி டிராவல் பண்றது ஹீட்னால. எக்ஸாக்ட்லி. இங்க பாரு தாரிகா, ஆனா இங்க அப்படி நடக்கல. அது டோட்டல் சயின்ஸையும் தலைகீழ புரட்டி போட்டுடுச்சு. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, கீழே இருக்க ஏரியா கிளியரா இருக்கு, கீழே அப்புறம் மேல எனக்கு அப்படி தோணவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த வேப்பர் கீழே இருந்து டிராவல் பண்ண மாதிரியே இல்ல. ஆனா அது எப்படி நடந்திருக்கும்? அது என்ன விஷயமா இருக்கும்? அதுவும் அந்த வேப்பரை எவ்வளவு நேரம் வரைக்கும் அதுவும் ஒரே இடத்துல அப்படியே பிடிச்சி வச்சிருக்கு? என்னவா இருக்கும்? ஒருவேளை அது ஹை ஃப்ரீக்வன்சியுடைய விளையாட்டா இருக்குமா? இரு ஒரே நிமிஷம். அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு. வந்துட்டேன். என்னப்பா லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல சார், நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆள் சார். எங்க எல்லாரையும் இங்க நிக்க வச்சுட்டு பங்கஜை கூப்பிட்டுட்டு நீங்க பாட்டுட்டு வெளியே போயிட்டீங்களே, எதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்க சார்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்றும் ஊரை சுத்த போகல. நான் அங்கே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் போகிறேன். புரிஞ்சுதா? பங்கஜ், நீ அதை பற்றி சொல்லலையா? சொன்னேன் சார். என்ன சொன்ன? அப்புறம் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க அதை? அதான் நீங்க சொன்ன மாதிரி. ஓ அதுவா? டாக்டர் சார் வந்து பார்க்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல டாகை பார்த்த உடனே விசில் அடிச்சு ஓட விட்டாரா? டாக்டர் சார், நீங்க இவனுக்கு ஒரு குல்ஃபி கூட வாங்கி தரலையா? அதை வந்து சொன்னியா? அதை சொன்னியா நீ? இல்ல சார். என்ன இல்ல சார்? அதே உண்மையான விஷயத்த நீ சொல்லவே இல்லையா? என்ன சொன்னியா இல்லையா? சொன்னியா இல்லையா? என்ன விஷயம்? இல்ல சார், நீங்க சும்மா என்ன போட்டு வாங்காதீங்க சார். வாய முடு. சரி, ஓகே. இன்னைக்கு டாக்டர் சார் என்ன பண்ண வந்திருக்காருன்னு பாப்போமே. இன்னைக்கு நான் அப்படி ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் தயா. அதை பார்த்தா நீங்கள் எல்லாரும் ஷாக் ஆகிடுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் ஆன் பண்ணுங்க. சார், எவ்ரி திங் இஸ் ஆன். கிரேட். இங்கே பாருங்க டாக்டர் சார். இது என்ன புது டாய் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இது ஒன்றும் டாய் இல்லை தயா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஹை ஃப்ரீக்வன்சி அப்படியே கேட்ச் பண்ணிடும். அதாவது ஒரு மேக்னெட் சின்ன சின்ன இரும்பை பிடிக்கிற மாதிரி. பாரு, இது க்ரீன் லைட் எரியுதுல்ல. இப்போ நாம் ஸ்கேன் பண்ணி ஹை ஃப்ரீக்வன்சி கிட்ட போகும்போது அப்போ இங்கே ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். எஸ், இந்த இடத்துல ரெட் லைட் எரியுது பாரு. இவன் தான் குற்றவாளி, இவன் தான் கொலைகாரன். என்ன, இந்த ஸ்பீக்கரை கொலைகாரன்? ஆமாம் பங்கஜ், இந்த ஸ்பீக்கர் தான் அந்த ஆயுதம். இதை வச்சு தான் அவன் செஞ்சுருக்கான். அப்புறம் இன்னும் சில விஷயங்களை தேடலாம். இங்க பாரு, இது ரெண்டாவது ஸ்பீக்கர். இது ரெண்டாவது. இந்த ரெண்டு ஸ்பீக்கருமே குற்றவாளிங்க தான். அட என்ன சார் நீங்க, ஸ்பீக்கர் எப்படி கொலைகாரனா இருக்க முடியும்? செய்ய முடியும் பங்கஜ். இந்த ஸ்பீக்கர் தான் கொலைகாரன். இந்த ஸ்பீக்கர் வழியா தான் அல்ட்ராசோனிக் சவுண்ட் வெளியில வரும். அது கிராவிட்டியை நல்லா தம் பக்கம் இழுத்து பிடிச்சு வச்சிருக்கோம். அதாவது சார், அதாவது என்னோட போனை ரெண்டு ஸ்பீக்கர் தூக்கி எரிஞ்சா எதுவும் ஆகாதுல்ல? என்ன சார் சொல்ல வரீங்க? அதெல்லாம் கிடையாது. எப்படி நடக்கும்? சரியான வேண்டாமா? போனை எடு. 20,000 ரூபாய் போன் சார் இது. உங்ககிட்ட எவன் சொன்னா போனை தூக்கி போடுன்னு? எவன் சொன்னான்? சொல்ல வந்த விஷயத்த முழுசா கேளுப்பா. முதல்ல சொல்ல வந்த விஷயத்த புரிஞ்சுக்க. இப்படி ஆர்வ கோளாறா இருக்காத பங்கஜ். இது எந்த பொருளையும் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து நிற்பாட்டாது. சில லிக்விட் பதார்த்தங்கள் இருக்குல்ல, திரவம் சம்பந்தமானது, அதைத்தான் இது பிடிச்சி நிற்பாட்டு. டாக்டர் சார், நீங்க அதை செஞ்சு காட்ட முடியுமா? கண்டிப்பா. இங்க பாருங்க, இந்த சிரிஞ்சில் தண்ணியை நிரப்பியிருக்கேன். இப்போ நான் இந்த சிரிஞ்சில் இருக்கிற தண்ணியை காத்துல நிரப்பி விட்டுறலாம். என்ன அதிசயமா இருக்கு? இட்ஸ் அ மிராக்கிள். இது மிராக்கிள் இல்லை நண்பா, அதுதான் சயின்ஸ். அப்படின்னா அந்த கொலைகாரன் ஹை ஃப்ரீக்வன்சியை மெத்தடா யூஸ் பண்ணி எங்கேயோ அவன் லிக்விட் ஸ்டேட்ல விஷத்தை வச்சிருக்கான். அது அப்புறம் கேடியோட லங்ஸ்குள்ள போயிருக்கான். கேடியை கொள்றதுக்காக இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா? இது உள்ளே உணவு செஞ்ச வேலையா தான் இருக்கணும். ரொம்ப நேரம் இந்த ஸ்பீக்கர்ஸ் கூட உட்காந்து இருக்கிறவன். ஆனா சார், இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் நம்ம ஸ்டுடியோவை சேர்ந்தது இல்லை. பிரமாதம். பதில ஏற்கனவே ரெடி பண்ணிருக்கியா?
இந்த ஸ்பீக்கர்ஸ் யாரோடது? சார் இங்கே நிறைய மியூசிஷியன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. அவங்க யாராவது இதை வச்சுட்டு போயிருக்கலாம். அது யாருதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் சாதாரண மார்க்கெட்லலாம் கிடைக்காது. இந்த மாதிரி ஸ்பீக்கர் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி செஞ்சுருக்காங்க இந்த குற்றத்தை செயல்படுத்துறதுக்காக. அப்படின்னா அந்த ஸ்பீக்கரை ஒரு இன்ஜினியரால் தான் செய்ய முடியும். சார் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு சார் எங்களை இங்கே வர சொன்னீங்க? கொலகாரன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்க 4 பேர்ல ஒருத்தர் தான். அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். வாட்? நாங்க எதுக்கு சார் கொலை பண்ணணும்? ஞாபகம் வருமா? இந்த ஸ்பீக்கரை பார்க்கும்போது எல்லாம் ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வருது இல்ல? ஏன் தெரியாது சார்? சார் இந்த ஸ்பீக்கரை நாங்கள் தான் கேடிக்கு கிஃப்டாக கொடுத்தோம். அட பிரமாதம் அபிஜித், கொலகாரன் இப்படிதான் இருக்கணும். தான் செஞ்ச தப்ப ஒத்துக்க கொஞ்சம் தில் வேணும்ல. அது இவருக்கு நிறையவே இருக்கு. இந்த ஸ்பீக்கரை நீ எப்படி செஞ்ச? சார் நீங்கள் எதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க. சார் ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, என்னால் ஒரு பேனா கூட ரெடி பண்ண முடியாது. எங்கள் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நான் தான் சார் ரொம்ப ஒஸ்டான ஸ்டூடெண்ட்டு. சார் அப்புறம் இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கும் கேடியோட மரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் அப்புறமா சொல்றோமா. முதல்ல இதை பத்தி சொல்லுங்க. இந்த ஸ்பீக்கர் எடிக்கு உங்கள யார் கொண்டு வந்து கொடுத்தது? அப்படி இல்லைன்னா 4 பேரும் சேர்ந்து தான் கொடுத்தீங்களா? இந்த ஸ்பீக்கரை நீ தானே எடுத்துட்டு வந்த ஆலியா? நான் எங்க எடுத்துட்டு வந்தேன்? நீ என்ன அமைதியா இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு? சொல்லு. அலியா நான் இல்ல, ஸ்பீக்கரை நீ தான் எடுத்துட்டு வந்த. இவங்க கிட்ட ஏன் போய் சொல்ற? அப்ப நான் போய் சொல்றேனா? நீ ஏன் என்ன மாட்டி விட பாக்குற? நான் மாட்டி விடுறேனா? சார் இவ போய் சொல்றான். கேடியை இவதான் கொண்டிருக்கா. அந்த பழியை எம்மையில போட பாக்குறான். நீ என்னடா சொல்ற? நீ போதும் நிப்பாட்டுங்க. உங்க 2 பேருக்குமே நான் வாய்ப்பு தரேன். ஒன்னா இல்ல தனித்தனியா. இப்ப நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ஒண்ணு விடாம சொல்லு. ஆரம்பத்துல இருந்து. சரி வா பாப்பா. சும்மா போய் சொல்றதுக்கு ட்ரை பண்ணாத, சரியா? சார் நான் ஒன்னும் போய் சொல்லல. அவன் தான் போய் அந்த சொல்றான். ஸ்பீக்கர் உன்கிட்ட எப்படிமா வந்துச்சு? சரி வெளியே போய் உட்காரு. இதுல யார் உண்மையை சொல்றது, யார் சார் போய் சொல்றாங்க? விஜய் சொல்றான் அவன் ஆலியாவை பிக்கப் பண்ண வீட்டுக்கு போகும்போது தான் ஸ்பீக்கர் கொண்டு வந்ததா சொல்றான். இங்க ஆமா, ஆலியா என்ன சொல்றான்னா அவ விஜயோட வண்டியில வந்து உட்காரும் போது ஸ்பீக்கர் வண்டியோட பின்னாடி இருந்ததா சொன்னான். ஆல்ரெடி இருந்திருக்கு. ஆலியா கிட்ட அதுக்கான காரணம் இருக்கே. கேட்டி அவளை ஏமாத்திட்டு இருக்கான் சார். அப்புறம் விஜய் கிட்ட கூட தான் ரீசன் இருக்குல்ல. அவன் கேடிய தான் ஃப்ரெண்டா மட்டும் இல்ல தன்னோட குருவா நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஒரு குருவா நினைச்சவனே ஏமாத்துனா என்ன வேணா நடக்கலாம்ல. லீலா கூட தான் கண்ணால அதை பார்த்திருக்கா சார். ஆலியா கையில அதாவது ஸ்பீக்கர் இருந்ததை அவ பார்த்திருக்கா. அதுவும் ஸ்டுடியோக்குள்ள வரும்போது. இதெல்லாம் பிளான் பண்ணி கூட செஞ்சிருக்கலாம். அவன் ஆலியாவுக்கு லிஃப்ட் வேற கொடுத்திருக்கான்ல. அதாவது முதல்ல இந்த ஆலியா வெளியே வரும்போது அவன் அந்த ஸ்பீக்கரை கையில் எடுத்துட்டு வெளியே வந்திருக்கான். யாராவது பார்த்தாங்கன்னா அது ஆலியாவோடது நினைப்பாங்கல்ல. கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு அபிஜித். அந்த விஜய் ஆலியா ஆலியா இல்ல விஜயா? ஆலியா நீதான் விஜய் கிட்ட சொன்னியா உன்னை பிக்கப் பண்ண சொல்லி? இல்ல சார், விஜய் தான் வேணும்னு என்ன தேடி வந்தான். அப்புறம் சார் எப்பவுமே எனக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு வந்து லிஃப்ட் கொடுப்பாங்க. எனக்கு டிரைவிங் லைசென்ஸ் கிடைக்காதுல்ல. என்ன? அது வந்து சார் நான் கலர் பிளைண்ட். பாதி கலர்ஸ் தான் பார்க்க முடியும். அதனால தான். கலர் பிளைண்டா? அப்படியா? ஆலியா கலர் பிளைண்டா? அப்ப ஆலியா கொலை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. கொலையை ஆலியா தான் பண்ணிருக்கா. போதும், மாத்தி மாத்தி போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க.
ஆலியா எப்படியா செஞ்சிருக்க முடியும்? அவ கலர் பிளைண்ட்னஸ். ஒரு கலர் பிளைண்ட் பொண்ணு காம்ப்ளிகேட்டட் ஸ்பீக்கரை எப்படி செஞ்சிருக்க முடியும்? இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸோட வயர் கலர் கலரா இருக்கும், அதை அவ எப்படி செஞ்சிருக்க முடியும்? நிச்சயமா ஆலியாவால செஞ்சிருக்க முடியாது, ஏன்னா ஷீ இஸ் கலர் பிளைண்ட். உண்மையை சொல்லு, நீ எதுக்காக கேடிய கொன்ன? வாயை திறந்து சொல்லு. ஆமாம், நான் தான் சார் கொலை பண்ணேன். எதுக்கு? அவனை எதுக்கு கொன்ன? அவன் உன்னோட குரு, ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டாவும் இருந்தான். அப்ப நீ சொன்னதெல்லாம் பொய்யா? அது உண்மைதான். என்னைக்கு அவன் அந்த ஜெத்தின் கூட சண்டை போட்டானோ அன்னைக்கு நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, எதிரின்னு சொல்லக்கூட தகுதி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கெடி, ஒரு நிமிஷம். கெடி ப்ளீஸ் ப்ளீஸ் நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜெதின் சார்பன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டூ லேட், நம்ம பேண்ட் உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். இல்லை நீ அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பேண்ட் எப்பவுமே உடையக்கூடாது. நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. நாம இல்லை, நான் மட்டும்தான். கெடி, நானும் கூட வரேன். கெடி, உண்மையா? நீ இந்த மியூசிக் விஷயத்தில் ஜீரோடா கண்ணா. உன்னால் மியூசிக்கில் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, வேற ஏதாவது வேலை பார்த்துக்க, சரியா? ஆல் தி பெஸ்ட் இடியட். அவன் அப்படி சொன்னதை கேட்டு நான் அவனை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அவனுக்கு எதிராக அதே இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணேன். இப்போ சொல்லுங்க, நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன்? என் விஷயத்தில் அந்த கேடி தான் தப்பு பண்ணிட்டான். அவள் என்னோட மியூசிக் ஆர்ட்டை ஏற்றுக்கவும் இல்லை, இன்ஜினியரிங்கும் ஏற்றுக்கல. எல்லாம் வெக்கப்படணும்டா. கலைன்ற புனிதமான விஷயத்தை குற்றம் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கல. உண்மையான கலைஞன் யார் தெரியுமா? மக்களோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்துறவன் தான்டா. மற்றவங்க வாழ்க்கையை மாற்றி இருட்டுக்குள்ளே தள்ளி விட்டுறவனை கலைஞன்னு சொல்ல முடியாது. நீ ஒரு நல்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்திருக்க. கடைசியில் என்ன பாரு, இன்ஜினியரிங்க தப்பான வழியில யூஸ் பண்ணிருக்க. உன் ஃப்ரெண்டோட உயிரையே எடுத்திருக்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. உன் ஃப்ரெண்டையே பழி வாங்க நினைச்சிருக்கல. தேவையில்லாம அவனையும் கொண்டுட்ட. இனி ஆயுசுக்கும் ஜெயிலுக்குள்ள உட்காந்து கம்பி எண்ணிட்டு பண்ண தப்ப யோசிச்சுக்கிட்டே இரு. சட்டம் உனக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும். சோலனுக்கு ரொம்ப வருஷமா சிஐடியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல, அதுல இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வருது இல்ல. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை ஏமாத்துறான்னு. அப்படி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லாம போயிடுச்சுல. என்ன? ஒரு நிமிஷம், என்னாச்சு பாஸ்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? என்ன திடீர்னு நீ இந்த அளவுக்கு எமோஷனல் ஆயிட்ட? என்ன ஆச்சு உனக்கு? அதுக்காக இல்ல, நான் சும்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பா. நம்மளோட பிஸி லைஃப்ல நாம ஒருத்தர் எங்க மீட் பண்றோம்? அதாவது ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஜாலியா இருக்கணும். ஏன்னா அப்பதானே லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கும். எப்ப பாரு வேலைன்னு ஓடிட்டு இருந்தா எப்படி? இப்பதான் நீ ரொம்ப சரியா சொல்ற. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, இங்க வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க வா. இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஏசிபி பிரத்யுமன் நம்மளெல்லாம் ஃபிலிம் காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போக போறாரு. வாங்க போலாம். சாலிங்க சார், ஸ்பைடர்மேன் புது படமா ரிலீஸ் ஆக போகுது இல்ல? சூப்பர் சார். யார் நம்மளுடைய அந்த ஃபேவரட் ஹீரோவா? சார், அதே பார்க்கலாம். ஆக்சுவலி கேஸை ஹேண்டில் பண்ணி மைண்டே பிளாக் ஆன மாதிரி. ஆமா சார், நாங்களும் ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா? ஏன்னா ஸ்பைடர்மேன் மாதிரி நாங்களும் ஹீரோஸ் தானே சார். குற்றங்களை எதிர்த்து நாங்க போராடிட்டு இருக்கோம்ல, அப்படியே கேஸையும் சூப்பரா சால்வ் பண்றோமே சார். அந்த படத்தை ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு பார்க்கலாமா சார்? பங்கஜ், நீ இந்த படத்தை ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு பார்க்க போறியா? அட, நீ காலேஜ் ஸ்டூடண்ட் இல்ல, சிஐடி ஆபீசர். பாருங்க, அதனால என்ன? அவ ஸ்பைடர்மேன் ஃபேன் ஆச்சா? பங்கஜ், போட்டுக்க. சார், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. டிக்கெட்ஸ் ஆல்ரெடி ரெடி. அப்புறம் உங்களுக்கும் தான். எனக்கும் டிக்கெட்ஸ் ரெடியா? அட ஆமாப்பா, நான் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாரையும் கூட்டிட்டு போப்பாரு. இங்க பாரு, சீக்கிரம் கிளம்பு. ஸ்பைடர்மேன் தி ஹோம் கமிங் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து நாம பார்த்தாங்கனா வா. போலாம். நிஜமா தான் சொல்றாங்க. ஒண்ணும் நம்ப முடியல என்னால.